ஒரு மனுஷன் எதை பண்ணக்கூடாதோ அதை நீ பண்ற. இல்ல இவ்வளவு ஒரு அன்மெச்சூரா இருக்கிற ஒரு லீடர் உனக்குலாம் எப்படி சிஎம் ஆகணும் ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு? எதுக்கு வரன்ற உனக்குலாம் என்ன இருக்கு, என்ன தகுதி இருக்கு சொல்லு போனா? உன் கட்சியில் இருக்கிற லைலாமணி இருக்கிறா தெரியுமா, அவர் இருக்கிற ஒரு அரசியல் நல்லது உனக்கு இல்ல. நீ எல்லாம் என்ன கிழிக்க போறன்ற? தயவு செய்து சொல்றேன், உன்னை டிவிகே கட்சியில தலைமை பொறுப்புக்கு தயவு செய்து லைலாமணி பேர் வச்சு கூட சிஎம் கேண்டிடேட் லைலாமணி நிப்பாட்டு. ஏன்னா லைலாமணியாவதும் ஏதோ சின்ன சின்ன போராட்டத்துக்கு மக்களுக்கு போயிட்டு களத்துல நின்ன ஒரு ஆள், ஏதோ ஒரு அரசியல் புரிதல் தெரிஞ்ச ஒரு ஆள். அவரு நின்னா கூட பரவாயில்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதுல வர 10க்கு அந்த அக்கா வர வருதாமே, திரிஷா அக்கா, ஐயோ கொடுமடா சாமி. அதெல்லாம் நாளைக்கு ஆட்சி அதிகாரம் பண்ணணும், நான் தான் சிஎம், ஆனா விஜய்க்கு அப்புறம் நான் தான், இப்படிலாம் பேசினா அந்த கொடுமலை எங்க இருந்துடா பாக்குறது? டே எங்க இருந்து பாக்குறதுல யாரு பாக்குறது? அதாவது தினம் தினம் மக்களுக்காக நிறைய போராட்டக்காரர்கள் தினம் தானே இன்னைக்கு போய் மக்களுக்கு நிக்கிறான். இப்ப கூட சமீபத்தில் பார்த்தோன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி ட்ரெயின்ல அடிப்பட்டு ஒருத்தர் டெத் ஆயிட்டாரு. இவங்களாம் பார்த்தோன்னா களத்துல காலங்காலமா நிற்கக்கூடிய ஆள். தினம் தினம் எங்க மக்களுக்காக பிரச்சனை எடுத்து அங்க ஓடி நிற்பாரு. ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்கு யாருக்கு எவனும் பார்க்க மாட்டாங்க, களத்துல போய் நிற்பாங்க. தினம் தினம் அவங்களோட வாழ்க்கை அதுதான். அதாவது தனக்காக சொத்து சொந்தம் பந்தம் பணம் ஆசை கீசை எதுவுமே பார்க்கறது எல்லாத்தையும் திறந்து மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கில் மக்கள் அந்த மாதிரி நிற்கிறான். ஆனா அவங்க ஒன்னனும் உங்க அக்கா திரிஷாவும் என்ன பண்றாங்க? இந்த பார்ல போய் நைட்ல போய் தண்ணி அடிக்கிறது, அதை விட்டா அந்த பார்ல போய் தண்ணி அடிக்கிறது, அதை விட்டா வீட்டுல வாங்கி வச்சு சாப்பிட்றது, அதை விட்டு ஜலபுல இந்த பக்கம் ஜாலியாக இருக்கிறது, இந்த பக்கமும் ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறது. இதுல வர முன்னனுக்கு 1 இல்லையா 5ன்றாங்க. ஸோ இப்போ பெண்களோட இப்படி சந்தோஷமா வாழ்ந்த ஒரு ஆள், இப்படி பணபலத்துல சந்தோஷமா மிதந்த ஒரு ஆள், இவனை போன்ற ஒரு தலைமை எப்படியா உழைக்கும் மக்களோட வலியை புரிஞ்சுப்பான்? எப்படி புரிஞ்சுப்பான்ன்ற அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றது இவனுக்கு எப்படி தெரியுன்ற